Hi everyone, welcome to LIFA'S Accounts Avenue. Myself Williams. Dear students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா basics of accounts. ஒரு accounts வந்து நம்ம நல்லா போடணும், சரியா போடணும், புரிஞ்சுக்கணும் அப்படினா சோ அந்த accountsக்கு என்ன தேவை அப்படினா 3 golden rules அப்படினு சொல்வாங்க. 3 golden rules. மூணே rules தான். நிறைய ரூல்ஸ்லாம் கிடையாது. இந்த 3 golden rules பேஸ் பண்ணி தான் whole accountsமே என்ன பண்ணுது ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேங்களா? சோ அது என்ன அந்த 3 golden rules அப்படின்றத பாப்போம். அதுக்கு முன்னாடி இந்த 3 golden rules accounts வந்து கத்துக்கணும்னு நினைக்கிற beginners அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். லைக் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட் இல்ல 11th 12th முடிச்சிட்டு வேற ஏதாவது படிச்சிட்டு திடீர்னு அக்கவுண்ட்ஸ் மேல ஒரு இன்ட்ரஸ்ட் வந்து நான் அக்கவுண்ட்ஸ் கத்துக்கணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு இந்த கோல்டன் ரூல்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். +1 +2 முடிச்சிட்டு காலேஜ் ஓகேங்களா காலேஜ்ல டிகிரி முடிச்சிட்டு இன்டர்வியூ போறவங்களுக்கு கோல்டன் ரூல்ஸ் மறந்துருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு ரீகால் பண்றதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இந்த வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கோல்டன் ரூல்ஸ் அது போகிறதுக்கு முன்னாடி அதை புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா அக்கௌண்ட்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஆக்சுவலி அக்கௌண்ட்ஸ்லனா ஸோ இந்த நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எந்த கேட்டகரியில் கிளாசிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட், இம்பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க கிளாசிஃபை பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும் பர்சனல் அக்கௌண்ட் எப்படி பிரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சனலை நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல், ரெப்ரசன்டேட்டிவ் அப்படின்னு பிரிக்கிறாங்க. அடுத்து இம்பர்சனல் வந்து 2 கேட்டகரியாக பிரியுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ரியல், நாமினல். ரியல் வந்து பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியாக பிரியுது. டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பர்சனல் அக்கௌண்ட் பொதுவாக பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரெப்ரசன்ட்ஸ் அ பர்சன்ஸ் நேம். வெரி சிம்பிள். பர்சனல் அக்கௌண்ட் இஸ் நத்திங் பட் இட் ரெப்ரசன்ட் அ பர்சன்ஸ் நேம். இதுதான் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா முத்து அக்கௌண்ட், ஓகே, லோகேஷ் அக்கௌண்ட், போவாஸ் அக்கௌண்ட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட நேம்ஸை என்ன பண்ணுது நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இதெல்லாம் வந்து பர்சனல் அக்கௌண்ட். இதில் நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. பேசிக்ஸ் இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ்க்கு. இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு மேலே நீங்கள் எந்த அக்கௌண்ட்ஸ் போட்டாலும் இட் இஸ் வெரி சிம்பிள். நீங்கள் வேலைக்கு இன்டர்வியூக்கு போகும்போதும் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் தெரியுதா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. அதனால் இது நல்லா கவனிச்சுக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? அடுத்து நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட்னா ஒன்றுமே இல்லை. நேச்சுரலாக இந்த மாதிரி இந்த நேமை சொல்கிறதுக்கு பேர் தான் அது நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட். டைரெக்டாகவே அவங்களோட நேம் என்ன பண்ணிடுறது சொல்லிடுறது. டைரெக்டாகவே அவங்களோட நேமை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் என்னது நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியல் எது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்படியே பிளைண்டாக அந்த பிஸ்னஸ் என்ன பண்ண முடியாது, என்னால் ரன் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ லீகலாக ரிஜிஸ்டர் பண்ணி என்னோட பிஸ்னஸ்க்கு நான் ஒரு நேம் வைப்பேன். ஓகே, ஆர்டிஃபிஷியல்னால் உங்கள் மைண்டில் வர வேண்டியது லீகல் நேம். அதாவது நம்மளோட பிஸ்னஸ்க்கோ இல்லை ஒரு இன்ஸ்டிடியூஷனோட நேமோ இதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சனல் நேம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சனல் ஆர்டிஃபிஷியல் பர்சனலுக்கு இந்தியன் பேங்க், வெறும் பேங்க்குனாலும் ஆர்டிஃபிஷியல் தான். சரிங்களா? ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஓகேங்களா? இந்தியன் பேங்காக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி நேமாக இருக்கட்டும், இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும்.
இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டையும் இவர் சேர்ந்து என்ன பண்ணுவார், இவங்க ரெண்டு பேருக்காக இவர் ரெப்ரசன்ட் பண்ணுவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. இவர் தனி டைரெக்டாக நேமை சொல்கிறது என்னது, ஒரு ஆளோட பேரை சொல்கிறது நேச்சுரல் பர்சனல் அக்கௌண்ட். ஆர்டிஃபிஷியல் என்னது, நம்மளா ஒரு இதுக்கு வச்சு ஒரு இன்ஸ்டிடியூஷன் நேமோ இல்லை ஒரு கம்பெனி நேமோ இல்லை பேங்க் நேமோ சொல்கிறது ஆர்டிஃபிஷியல் லீகல் டேர்ம். ஓகேங்களா? இவனுங்க ரெண்டு பேரையும் ரெப்ரசன்ட் பண்ணுறவங்க தான் யார், ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அப்படின்னா என்னது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்ஸ்டாண்டிங். ஓகேங்களா? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்ஸ். அவுட்ஸ்டாண்டிங்னா என்னென்னா, நீங்கள் இப்போ புதுசாக இருக்கும், இந்த டேர்ம் உங்களுக்கும் ரொம்ப புதுசாக இருக்கும். அவுட்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, இந்த செலவு வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்னும் கொடுக்க வேண்டிய ஒரு சேலரியாக இருக்கும், இன்னும் வந்து கொடுக்காமல் இருக்கக்கூடிய ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ரெண்ட்னா வாடகை இல்லையா, அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, அவுட்ஸ்டாண்டிங். இந்த அவுட்ஸ்டாண்டிங் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பர்சனை தான் போயிட்டு சேரும். ஸோ அதனால அவுட்ஸ்டாண்டிங். இன்னும் உங்களுக்கு கிளியராக சொல்லணும் அப்படின்னா, கேபிட்டல் என்னது, ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுற மணி. ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணுற மணி. என்ன சார் இதில் நேமே வரலையே, எப்படி இது பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும்? எஸ், இதில் நேமே வரல. ஸோ இது யாரை ரெப்ரசன்ட் பண்ணுது, அந்த கேபிட்டலை போட்டவரை என்ன பண்ணுது, ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த கேபிட்டல் வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ எந்த கேட்டகரியில் வரும்னா, ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். எப்படி இந்த கேபிட்டல் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் இன்வெஸ்டட் பை அ பர்சன். ஓகேங்களா? ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்ணுது, அதனால இந்த கேபிட்டல்ன்றது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட்டில் வரும். ஸோ உங்களுக்கு இந்த பார்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இம்பர்சனல் எப்படி பிரியுதுன்னு சொன்னேன், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ ரியல் அக்கௌண்ட் எதை பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டிஸ். நம்ம அக்கௌண்ட்ஸ் டேர்மில் சொல்லணும்னா அசெட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அசெட்ஸ். ஓகேங்களா? அக்கௌண்ட்ஸ் டேர்மில் சொல்லணும்னா அசெட்ஸ். ஸோ அசெட்ஸை பேஸ் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட். அசெட்னா என்ன அப்படின்னா, நம்மளோட பிஸ்னஸ்க்கு நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணி நமக்காக வச்சுக்கிறது. ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா அதை விற்று நமக்கு மணியாக கூட என்ன பண்ணிக்கலாம், கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் பர்ஸில் உங்கள் பேக்கெட்டில் ஒரு 500 இருக்குது அப்படின்னா, உங்கள் கையில் கேஷ் இருக்குது இல்லைங்களா, உங்கள் கையில் கேஷ் இருக்குது 500. அந்த 500ன்றது உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது, உங்களுக்கு அசெட். ஸோ எப்போ வேணுமோ எடுத்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோடது, உங்கள் கையிலே இருக்குது. ஸோ அந்த மாதிரியாக இருக்கிறது எல்லாமே அசெட். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னது, நமக்கு அசெட். நம்மளோட சொந்த தேவைக்காக யூஸ் பண்ணக்கூடியது, அதுதான் என்னது, அசெட். ரைட்? ஸோ இந்த அசெட்டை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. என்ன டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள். ஓகே, டேஞ்சிபிள், இன்டேஞ்சிபிள். டேஞ்சிபிள் அசெட்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெரி சிம்பிள். நமக்கு கண்ணுக்கு தெரிகிற எல்லா அசெட்ஸுமே என்னது, டேஞ்சிபிள். இதுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும், தொட்டு பார்க்கக்கூடிய ஃபீல் இருக்கும். அதுக்கு பேர் என்னது, டேஞ்சிபிள் அசெட். ஃபர்னிச்சர். ஓகேங்களா? ஃபர்னிச்சர்ன்றது ஒரு அசெட்டு. மிஷினரி. இப்போ பெரிய ஃபேக்ட்ரி இருக்குது அப்படின்னா மிஷினரின்றது அசெட். ஓகேங்களா? நிறைய மிஷினரிஸ் வச்சு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியாவுக்கு பேர் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய மிஷினரிஸ் வச்சு ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுறாங்கன்னா அந்த ஏரியாவுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பிளான்ட்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்ட், அதை வந்து ஃபேக்ட்ரின்னு சொல்கிறத விட பிளான்ட்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ அந்த பிளான்ட்ன்றது என்னது, ஒரு அசெட். அதெல்லாம் என்ன பண்ண முடியும், நம்மளால் தொட முடியும், ஃபீல் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதுக்கு டேஞ்சிபிள் அசெட்னு சொல்லுவாங்க. இன்டேஞ்சிபிள் அசெட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அது இருந்தால் ரொம்ப வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களை வச்சே சொல்லணும் அப்படின்னா, உங்களை யாராவது, நீங்கள் ரொம்ப நல்லவங்க இல்லையா, உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல பேர், இதை நம்ம அக்கௌண்ட்ஸ் டேர்மில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குட்வில் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லுவாங்க, குட்வில்.
ஸோ நமக்கு எப்படி நம்மளை யார் வந்து நல்லவங்கன்னு சொல்கிறாங்க, இப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் சார் சூப்பராக எடுக்கிறாரு, அது என்னோட குட்வில், எனக்கு கிடைச்ச ஒரு குட்வில், நல்ல பேர். ஓகேங்களா? இந்த குட்வில் அப்படின்றது கண்ணால் பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியாது. பட் அந்த குட்வில் இருக்கிறதுனால என்னோட பிஸ்னஸ்க்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும், என்னோட பிஸ்னஸ் வந்து வளரும். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த குட்வில் அப்படின்றது கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது, ஆனால் ஒரு அசெட். அந்த குட்வில்னால என்னோட பிஸ்னஸ் பெரிய லெவலுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குட்வில்லாக இருக்கட்டும், பேட்டன் ரைஸாக இருக்கட்டும், காப்பிரைட், இதெல்லாம் வந்து எதில் வரும்னா இன்டான்ஜிபிள். பேட்டன் ரைட்டு, காப்பிரைட்னா உங்களுக்கு காப்பிரைட்னா இப்போ நம்ம வந்து ஒரு புக்கு எழுதுகிறோம் அப்படின்னா, இந்த புக்கு வந்து நான் என்னோட சொந்த உழைப்பால் நானே திங்க் பண்ணி எழுதினது, இதை வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்றதுக்காக நம்ம வாங்கிக்கிற ஒரு ரைட்ஸ். நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட் புக்ஸில் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜில் இப்படி சீன் போட்டு இப்படி ரவுண்ட் போட்டிருக்கும் இல்லையா? நம்மளோட டிவியில் கூட எல்லா ப்ரோக்ராம், எந்த ப்ரோக்ராம் பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அது எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் எந்த சேனலில் பார்த்தாலும் சரி, கடைசியில் அந்த சீன் போட்டு ரவுண்ட் போட்டு காப்பிரைட் டு அந்த கன்சர்ன் சேனல் நேம் என்ன பண்ணுவாங்க, அந்த ரெஸ்பெக்டிவ் சேனல் நேமை போட்டு முடிப்பாங்க, காப்பிரைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த காப்பிரைட்ஸ் கண்ணால் பார்க்க முடியாது. ஓகே? ஸோ அதனால தான் அதை வந்து இன்டான்ஜிபிள் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே? ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பர்சனல், ரியல். அடுத்து நாமினல் அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் வந்து இது வந்து ஒரு டெம்பரரி அக்கௌண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே? ஸோ நாமினல் அக்கௌண்ட்னா எதை பேஸ் பண்ணது? ஒரு பிஸ்னஸ்ன்னு இருந்தால் சொத்து மட்டுமா இருக்கும், பர்சன் மட்டுமா இருப்பாங்க. ஒரு பிஸ்னஸ்ன்னு இருந்தால் செலவு இருக்கும், இன்கம் இருக்கும் இல்லையா? அதை எங்கே கொண்டு போய் போடுறது? இந்த நாமினல் அக்கௌண்ட்டில் தான் போடணும். நாமினல் அக்கௌண்ட்னா இன்கம்னா வர வருமானம், காசு உள்ளே வர்றதுக்கு பேர் என்னது? இன்கம். இது ஃபுல்லாகவே எதை பண்ணுங்க? கேஷை மெயின்டைன் பண்ணுறது, கேஷை மானிட்டர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இது அதில் அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். ஓகே? நாமினல்னா கேஷை மானிட்டர் பண்ணுங்க. கேஷு உள்ளே வர்றது எல்லாமே இன்கம் சொல்லுவாங்களா? ஓகே, அது இன்கம். கேஷ் உள்ளே வந்துச்சுன்னா இன்கம். நம்மக்கிட்டேருந்து கேஷ் வெளியில் போச்சு அப்படின்னா எக்ஸ்பென்சஸ். எக்ஸ்பென்சஸ்னால் செலவு. ஓகே? எக்ஸ்பென்சஸ்னால் செலவு. நம்மக்கிட்டேருந்து கேஷ் வெளியில் போச்சுன்னா அது எக்ஸ்பென்சஸ். நமக்கு கேஷ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா அது இன்கம். இது என்ன அக்கௌண்ட்டில் வரும்னா நாமினல் அக்கௌண்ட். எக்ஸ்பென்சஸ், ஓகே, லாஸஸ், கெயின், அடுத்து பார்த்திங்கன்னா இன்கம், இதெல்லாம் வந்து இந்த நாமினல் அக்கௌண்ட்டில் இது பண்ணுவாங்க, ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நான் உங்களுக்கு இது புரிஞ்சதுனால நமக்கு எத்தனை அக்கௌண்ட்டு மட்டும்? பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். என்னென்ன அக்கௌண்ட்டு? 3 அக்கௌண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது மேஜர் கேட்டகரி பர்சனல், இம்பர்சனல் பிரியுது. நம்ம அந்த 3 கோல்டன் ரூல்ஸ்ன்னு போட்டிருக்கிறோம். இந்த 3 கோல்டன் ரூல்ஸ் எப்படி பிரிய போகுதுன்னா இந்த 3 அக்கௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் பிரிய போகுது. பர்சன்ஸை பேஸ் பண்ணி பர்சனல் அக்கௌண்ட், அசெட்ஸை பேஸ் பண்ணி டேஞ்சிபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள் அசெட்ஸை பேஸ் பண்ணி ரியல் அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ் அண்ட் இன்கம்மை பேஸ் பண்ணி நாமினல் அக்கௌண்ட். எப்படி இந்த கோல்டன் ரூல்ஸ் பிரிய போகுது அப்படின்றத. ஓகே, 3 கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். உங்களுக்கு சொன்ன நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் 3 கேட்டகரி இல்லையா? 3 பிரியுது. பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட், நாமினல் அக்கௌண்ட். இங்கே நமக்கு இந்த 2 காலம் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 சைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து டபுள் என்ட்ரி சிஸ்டம். இது என்னது? டபுள் என்ட்ரி சிஸ்டம், அதாவது டுவல் ஆஸ்பெக்ட். டுவல் என்னது? 2ன்னு அர்த்தம். 2 ஆஸ்பெக்ட். என்ன ஆஸ்பெக்ட்? ஒன்று டெபிட், இன்னொன்று கிரெடிட். டுவல் ஆஸ்பெக்ட். என்ன ஆஸ்பெக்ட்? ஒன்று டெபிட், இன்னொன்று கிரெடிட். அதுதான், அதுக்கு தான் வந்து நான் டபுள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லுவாங்க. இதில் எந்த இதில் போயிட்டு இந்த ஆப்டை வந்து இந்த நேச்சர் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பிளேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த பர்சனல் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். பர்சனல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னது? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். தென் ரியல் அக்கௌண்ட்டோட ரூல் என்னது? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஆக்சுவலி பர்சனல் அக்கௌண்ட் என்னது? ஒரு பர்சனை பற்றி ரெப்ரசன்ட் பண்ணுறது. காமனாக நீங்கள் அந்த ஆர்டிஃபிஷியலு, ரெப்ரசன்டேட்டிவ், தென் நேச்சுரல் அதை மறந்துடுங்க.
ஓகேங்களா, அது உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னது. காமனாக பர்சனல் அக்கௌண்ட்னா அது இட் ரெப்ரசன்ட் அ பர்சன். ஓகேங்களா, டெபிட் த ரிசீவர், எவன் ரிசீவ் பண்ணுறானோ அவனை டெபிட் பண்ணு, கொடுக்குறவனை கிரெடிட் பண்ணு. எதை கொடுத்தாலும் சரி, கேஷாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம். ஓகேங்களா, இங்கே ரியல் அக்கௌண்ட்டுன்னு சொல்லும் போது வாட் கம்ஸ் இன், டெபிட் வாட் கம்ஸ் இன், என்ன உள்ளே வருதோ, கேஷ் உள்ளே வந்தாலும் சரி, திங்ஸு உள்ளே வந்தாலும் சரி. ஓகேங்களா, அதை என்ன பண்ணணும், டெபிட் பண்ணணும். கிரெடிட் வாட் கோஸ் அவுட், என்ன நம்ம கிட்ட இருந்து வெளியில் போகுதோ அதை என்ன பண்ணணும், கிரெடிட் பண்ணணும். நாமினல் அக்கௌண்ட்டை எதுன்னு சொன்னேன் நான், எக்ஸ்பென்சஸ், லாஸஸ், இன்கம், கெயினை பற்றி படிக்கிறது என்னது நாமினல் அக்கௌண்ட்டுன்னு சொன்னேன். ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ், ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். எக்ஸ்பென்சஸ்னால் செலவு. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ் என்ன பண்ணணுமா, டெபிட் பண்ணணுமா. கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின், கிரெடிட் ஆல் இன்கம் அண்ட் கெயின். ஓகேங்களா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜேர்னல் என்ட்ரியிலேருந்து எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் ஃபவுண்டேஷன். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதுதான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த கோல்டன் ரூல்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான் இதுக்கு முன்னாடி அவ்வளோ ஒரு டீட்டெயிலான எக்ஸ்ப்ளனேஷன். ஏன்னா அது புரிஞ்சால் தான் உங்களுக்கு இது புரியும். உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஜேர்னல் என்ட்ரி போட போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த 3 கோல்டன் ரூல்ஸை நல்லா பை ஹார்ட்டடாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட நீங்கள் எந்திரிச்சிட்டு டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர் அப்படின்னு தான் சொல்லணும். பர்சனல் அக்கௌண்ட், ரியல் அக்கௌண்ட்னா டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இது சொல்லிக்கிட்டே தான் நீங்கள் தண்ணி குடிக்க போயிட்டு திருப்பி வந்து தூங்கணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஜேர்னல் எப்படி போடுறதுன்ற சொல்கிறேன். ஓகே, வெயிட்டிங் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கான்செப்டை தெரிஞ்சுக்கோங்க. கான்செப்டை தெரிஞ்சால் அக்கௌண்ட்ஸ் ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். ஈஸி சப்ஜெக்ட்டும் கிடையாது. இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். போக போக இன்னும் ப்ராப்ளம்ஸ் நமக்கு சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.